all, welcome to my channel. இது என்னோட ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் வீடியோ. என்னோட தம்ப்நெயில் அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பார்த்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு 2025க்கான விஷன் போர்ட் பண்ணுற வீடியோ தான். ஸோ விஷன் போர்ட்னா என்ன, அது எப்படி பண்ணலாம், அது எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் டைம் கூட ஒரு விஷன் போர்ட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எவ்வளோ ஷார்ட்டாக வைக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக வைக்கிறேன். நான் இந்த விஷன் போர்டு வந்து முன்னாடி முடிச்சிட்டேன். அது மேக்கிங் வீடியோவும் அண்ட் அது கூடவே என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் லேர்ன் பண்ணேன் அண்ட் அந்த பண்ண ப்ராசஸில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், உட்காந்து விஷன் போர்ட் பண்ணும் போது கூட எனக்கு நிறைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிது. அதையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக விஷன் போர்ட் பண்ணுவீங்களான்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நான் வந்து முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இந்த விஷன் போர்ட் பண்ணும்போது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு வாங்க. ஸோ உங்களுக்கு விஷன் போர்ட்னா என்ன, அதை பற்றின எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் வீடியோவோட எண்டில் என்னோடய விஷன் போர்டு நான் பண்ணதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது இங்கே தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ இதை பண்ணும்போது நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறது இந்த வீடியோட கடைசியில் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். நார்மலாக விஷன் போர்ட்னா என்னென்ன அப்படின்னு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். விஷன் போர்ட்னால் வந்துட்டு இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு பிளான் இருக்கும், நம்மளோட ஃப்யூச்சர் இப்படிலாம் இருக்கணும், நம்ம இப்படிலாம் ஆகணும், நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை மறந்துட வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் வந்து நான் ரிசர்ச் பண்ணதில் எனக்கு நிறைய தெரிஞ்சது என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் திங் வந்து இட்ஸ் அ ரிமைண்டர். நம்மளோட மைண்டில் நமக்கு வந்து இதெல்லாம் பிளான் இருக்குது அப்படின்னு இருக்கும். பட் சம்டைம்ஸ் நம்ம மைண்டுக்கு ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது வந்து வேலை கிடையாது. அது நிறைய விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கும். அதனால இதை வந்து நம்ம ஏதாவது மறந்து போயிடலாம், நம்ம வேறு இதாக இருக்கலாம். பட் நம்ம விஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கண் எதிர்க்கவே நமக்கு இப்படிலாம் ஒரு லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நம்ம கண் எதிர்க்கவே வைக்கிற மாதிரியான ஒரு போர்ட் தான் இது. அண்ட் இதில் வந்து மேனிஃபெஸ்டேஷனும் அதிகமாக நடக்கும். நம்ம அதிகமாக பார்க்குற விஷயம், கேட்குற விஷயம், நம்ம சொல்கிற விஷயங்கள், நான் இதை பண்ணுவேன், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லும் போது நமக்கே ஒரு இதெல்லாம் ஒருவேளை நம்ம அப்படி தான் அப்படின்ட்டு அதையோட ஃபார்முலா தான், அதையோட ரூல் தான். நம்ம நிறைய பார்த்து நம்ம நிறைய வந்து ஆசைப்பட்டு அதுக்கான எஃபர்ட் வந்து நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கும் போது யூனிவர்ஸ் வந்துட்டு அதை நமக்கு டைரெக்டாகவே கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதோட மொத்தமான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுத்துருக்காங்க. இதை நான் என்னோடய வேர்டில் சொல்லியிருக்கேன். பட் ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை வந்து நான் எங்கேயாவது இந்த வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். ஓகே, நம்ம இப்போ செகண்ட் திங் என்ன அப்படின்னா வந்துட்டு நம்மளுடைய இன்டென்ஷன்ஸ். இப்போ நம்ம வந்து ஒரு நார்மலாக இப்போ நான் ட்ரைவ் பண்ண போகிறேன், நான் கார் வாங்கணும், இந்த 2025ல் நான் கார் வாங்கணும் அப்படின்னு நம்ம யோசிப்போம். இல்லை நான் ஃபோன் வாங்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்மளோட இன்டென்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கிளியராக இருந்துச்சுன்னா அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் எப்படின்னா வந்துட்டு நீங்கள் வந்து கார் வாங்கணும் அப்படின்னு, இல்லை நான் ட்ரைவ் கற்றுக்கணும், நான் லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்குள்ளேயே ட்ரைவிங் கற்றுக்கிட்டு நான் லைசன்ஸ் வாங்கணும். நான் வந்துட்டு கார் வாங்கணும் அப்படின்னா எனக்கு வந்து ஏதோ ஒரு காரோட பிராண்டு, நான் வந்து BMW வாங்கணும், நான் வந்து ஃபோர்ட் வாங்கணும், இல்லாட்டி நான் வந்து ஓகே எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார் வேணாம், என்னோடய பட்ஜெட் வந்து 15 lakhs, நான் அதுக்குள்ளே ஒரு கார் வாங்கணும். அந்த மாதிரி வந்து ஒரு கிளியராக இருந்தால் நம்ம இதுதான் வாங்கணும். இப்போ நான் ஒரு ஃபோன் வாங்க போகிறேன் அப்படின்னா ஓகே நான் iPhone 13 வாங்க போகிறேன் இந்த இயரில். அந்த iPhone 13 வந்து ஒயிட் கலரில் இருக்கலாம், பிங்க் கலரில் இருக்கலாம். பிங்க் கலர் iPhone 13 Pro நான் வந்து இந்த இயரில் வாங்க போகிறேன். இல்லை ஆல்ரெடி 16 இருக்குது, ஸோ நான் 16 வாங்க போகிறேன். அந்த மாதிரி என்ன உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா, நமக்கு தான் அது தெரியலையே அப்படின்னு இருந்தீங்கன்னா அது தெரிஞ்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து விஷன் போர்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தெரியலனாலும் நான் ஃபோன் வாங்க போகிறேன், ஆனால் iPhone வாங்க போகிறேன், எந்த ஃபோன் வாங்க போகிறேன். சப்போஸ் நமக்கு மாடலே தெரியாமல் இருக்கும், இப்போ ஏதோ ஒரு ஃபோன் வாங்கினா ஓகே அப்படின்ற மாதிரி நீங்கள் வச்சுன்னா அப்பயுமே அது மேனிஃபெஸ்ட் ஆகுமா கேட்டால் கண்டிப்பாக ஆகும். ஆனால் கொஞ்சம் டைம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் பிளான் பண்ணியிருப்போம், ஆனால் அது 7 month 8 monthல நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நான் விஷன் நடக்குமான்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக நடத்தி காமிக்கிறோம். ஓகே, அது எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனாக இருந்தால் கூட, இப்போ iPhone எல்லாம் நமக்கு 1 lakh கிட்ட வரும், சாம்சங் வந்து 1 lakh கிட்ட இருக்குது,
அந்த மாதிரி இருந்தால் கூட நான் இந்த ஃபோன் இந்த ரேட்டில் இந்த கலர் நம்ம வாங்க போகிறோன்றதில் வந்து நம்ம கிளியராக இருக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே ஓகே, இதை நான் வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்துட்டு இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஆமாம், எனக்கு தோணுது, நான் பார்த்த வரைக்கும், நான் நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் வந்து யூடியூப்லேயே பார்த்த வரைக்கும் நம்ம தப்பாக எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி, அண்ட் இன்ஸ்டாகிராம், பின்ட்ரெஸ்ட் எல்லாத்துலேயும் நான் சர்ச் பண்ணதில் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சது. இதை தான் நான் முன்னாடி சொல்லியிருக்கணும், பட் ஐ எம் சாரி. பட் தேர்ட் திங் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங் வந்து இந்த டாபிக் தான். என்னென்னா வந்துட்டு நம்ம ட்ரீம்ஸை வந்து நம்ம மற்றவங்கக்கிட்ட காமிக்கிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் நம்ம வெட்கப்படக்கூடாது. இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் நீங்கள் எடுத்துட்டீங்க, நீங்கள் கடையில் போய் கொடுக்கும் போது அதை பிரிண்ட் எடுக்கும் போது வந்து ஐயோ அவங்க பார்த்தா என்ன நினைப்பாங்க. இப்போ நான் வந்து என்னோடய ஃபோட்டோவே வந்து ஒரு பிரிண்ட்டை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நம்பலைன்னா நான் அதை காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அது எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்குன்னு தெரியல. ஓகே, சி, நான் என்னோடய ஃபோட்டோவே நான் பிரிண்ட் எடுத்துருக்கேன். எங்கள் வீட்டில் இருந்த பிரிண்டர் வேலை செய்ய சொன்ன கடையில் கொடுத்தா எடுத்த ஐ ப்ராமிஸ், ஐ ஸ்வேர். எடுக்கும் போது நம்ம வந்து ஒரு கோல் வச்சுருப்போம், பாடி கோல் வச்சுருப்போம். அதுக்கு வந்து யாராவது ஆல்ரெடி இருப்பாங்க, நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம். அந்த இன்ஸ்பிரேஷனோட ஃபோட்டோஸ் இருக்கும். அதை நம்ம கடையில் கொடுக்கும்போது வந்து அது ஏதாவது நினைப்பாங்களோ, அவங்க நம்மளை கலாய்ப்பாங்களோ, அவங்க மைண்டில் ஏதாவது ஓடுமோ, அந்த தாட்டெல்லாம் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஓகே, ஐ மீன் இட்ஸ் நேச்சுரல் டு ஹேவ் இட். கண்டிப்பாக இருக்கும். யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா, யாராவது ஏதாவது நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் இருக்காது. அதை நான் அப்படி சொல்லலை, ஆனால் அது இருக்கக்கூடாது. பிகாஸ் நீங்களே உங்கள் ட்ரீம்ஸை வந்து உங்களுக்கு இருக்கிற விஷன்ஸ், ஐடியாஸை வந்துட்டு கம்மியாக நினைக்கும் போது அது கம்மியாக ஆகிடும். ஸோ டோன்ட் ஃபீல் ஷை, டோன்ட் ஃபீல் எம்பாரஸ்ட். do not let anyone's opinion உங்களோட ட்ரீம்ஸை பற்றின இன்னொருத்தவங்க உங்கள் ட்ரீம்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது நம்மளோட வரி கிடையாது. ஓகே, நமக்கு நம்ம ட்ரீம்ஸ் பெருசு. அது எவ்வளோ சின்ன ட்ரீமாக இருந்துச்சுன்னா கூட ஓகே. லைக் நான் வந்துட்டு இப்போது வந்து 20,000 சம்பாதிக்கிறேன். என்னோடய ட்ரீம் வந்து இந்த இயர் எண்டில் நான் வந்து 50,000 சம்பாதிக்கணும் என்னோடய ஜாபில் அப்படிங்கிறது உங்களோட கோலாக இருந்துச்சுன்னா, இந்த இயருக்கான விஷனாக இருந்துச்சுன்னா, அதை பார்த்து கூட நீங்கள் ஷை ஆகக்கூடாது. அப்போது யாராவது நம்மளை வந்து 20,000 தான் நீ சம்பாதிக்கிறேன்னு கேட்டுருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்றத வந்து நீங்கள் மைண்ட்லேருந்து எடுத்துருங்க. அப்படியே அவங்க கேட்டால் கூட அவங்க வந்து நமக்கு வந்து சேலரி அதிகமாக கொடுக்க போகிறது கிடையாது. இல்லை அவங்க ஏர்ன் பண்ணுறதுல பாதி கொடுக்க போகிறாங்களா? நோ. ஸோ நத்திங் இஸ் கோயிங். அவங்க ஒன்றுமே பண்ண, அவங்க பேசுகிறத தாண்டி ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் உங்கள் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது யாருக்கு பெனிஃபிட்? நமக்கு தானே. ஸோ நமக்கு என்ன பெனிஃபிட்டோ, நம்ம யாரையுமே ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் ஹர்ட் பண்ணாத டைமில் நமக்கான வேலையை நம்ம பார்க்கும் போது நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு போயிடணும். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். மறந்துடாதீங்க. Do not feel shy or embarrassed about your visions or dreams or goals, anything. விஷன் போர்டுனா என்ன, அதோட ஓவரால் ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்டெப்த் நாலேஜ் இல்லைனாலும் பரவாயில்ல, பட் ஓவரால் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நான் கொடுத்த எக்ஸ்ப்ளனேஷனில் என்னோடய விஷன் போர்டை நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். நான் ரிவீல் பண்ணும்போது உங்கள் எல்லாருக்கும் நான் இந்த விஷன் போர்ட் பண்ணும்போது என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். ஓகே, ரெடி? போர்டு நான் பண்ணும்போது நான் கற்றுக்கிட்டது ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கண்டிப்பாக ரொம்ப க்ரியேட்டிவிட்டி தேவை இந்த விஷன் போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் நமக்கு எவ்வளோ கிளியரான ஒரு ஐடியா இருக்கணும், நம்மளோட லைஃப் எப்படி இருக்கணும், நமக்கு என்ன தேவை அப்படின்றது நம்ம மோஸ்ட் ஆஃப் டைம் குழப்பமாகவே இருப்போம். அதனால ஒரு ரீசனாக கூட இருக்கலாம். நமக்கு வந்து கிளியர் ஐடியா இது பண்ணும்போது நமக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது எனக்கு கிளியராக தெரிஞ்சுது. சும்மா எனக்கு இது வேணும், அது வேணும் எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லாமல் இதுதான் எனக்கு வேணும், இதுக்காக தான் எனக்கு இது வேணும் அப்படின்ற கிளியர் ஐடியா எனக்கு வந்து கிடச்சிது. இது வந்து ரிசர்ச் பண்ணுவோம்ல, இது வேலை செய்யுமா செய்யாதா, இதோட எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் வந்து இது சொன்னது, எதுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணும், இது பண்ணால் தான் நம்ம உழைப்போமா, இல்லைனா நம்ம உழைக்கவே மாட்டோமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் ட்ரூ, நம்ம வந்து உழைப்போம் தான். பட்
இது பண்ணால் தான் நீ உழைப்பியாகுமா, இல்லை இது பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னா, இது பண்ணி தான் ஆகணும்னு வந்து ஒரு சட்டம் எதுவுமே இல்லை. பட் இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன லாஸ் இருக்குது? எதுவுமே கிடையாது. அண்ட் இது பண்ணுறதுனால என்ன கெயின் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது கிளியராக. அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேகா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஒரு பர்ஃபெக்ட் டெஸ்டினேஷன் இல்லாமல் போகிறது. நிறைய பேருக்கு வந்து எனக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியல, எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு பெரிய பெரிய கோல் எல்லாம் இல்லை அப்படின்னு. பெரிய பெரிய கோல் வந்து இருக்கணும்னு அவசியமே கிடையாது. சின்னதாக இருக்கு. நான் வந்து இங்கே ஸ்விம்மிங் கற்றுக்கணும் இந்த இயர் வந்துட்டு அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன கோல் தான். நம்ம அந்த மாதிரிக்குள்ளே வச்சுக்கணும். நம்ம பெருசாக நம்ம பில்லியனர் ஆகணும் அப்படின்னு வைக்கலன்னா கூட, அண்ட் எனக்கு கோலே இல்லை, எனக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியல அப்படின்றவங்க வந்து நான் என்ன ஆகணும் அப்படின்னு தெரியணும். அது தெரியணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த இயர் வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், நான் ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் கற்றுக்கணும் அப்படிங்கிறத கூட வந்து நான் முடி வளரணுங்கிறதெல்லாம் வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் சின்ன இதுவாக வச்சு ஒன்றுமே நம்ம இந்த ஒரு இயர் ஃபுல்லாக நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியுது. அட்லீஸ்ட் இந்த இயர் நம்ம லாஸ்ட் ஃபைனல் என்ன வேணும் என்ன ஆகணும் அப்படின்னு தெரியுதோ தெரியலையோ, பட் தட்ஸ் ஃபைன். நம்ம போகிற இதில் நம்ம கற்றுக்கலாம். பட் எனக்கு இந்த வருஷம் ஃபுல்லாக எனக்கு நான் இதெல்லாம் பண்ணணும். ஒரு வருஷத்தில் நம்ம ஒன்றுமே பண்ணாமல் வேஸ்ட் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு பிடிச்சது நமக்கு தேவையான 1-2 விஷயங்களாச்சும் நம்ம பண்ணலாம். அண்ட் நம்ம அதுக்காக 24 மணி நேரமோ மூச்சு முட்டை உழைக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் பண்ணால் என்ன, நம்ம எதுவுமே லூஸ் பண்ண போகிறது இல்லை. இது பண்ணுறதுனால நமக்கு என்ன வேணும், சப்போஸ் நம்ம கொஞ்சம் நமக்கு பண்ண ஒன்றுமே இல்லையா அப்படின்னு உட்காரும் போது இதை பார்க்கும்போது ஓகே நம்ம வரைஞ்சு பார்க்கலாம், இல்லை ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கலாம், அந்த மாதிரி நமக்கு ஒரு ஐடியா வரும்ல. இதனால நம்ம எதுவுமே இழக்க போகிறதில்ல. கம் ஆன், லெட்ஸ் பி வெரி ஆனஸ்ட். நம்ம நிறைய பேர்கிட்ட எப்படியோ ஏமாந்துருப்போம். நமக்காக ஒன்று பண்ணுவோம், ரைட்? இதனால நம்ம ஏமாற போகிறதே கிடையாது. ஏன்னா இது நம்ம பண்ணாலுமே நம்ம தான் உழைப்போம். நம்ம உழைக்கலைன்னா அட்லீஸ்ட் நம்மளை ப்ளேம் பண்ணிக்கலாம், வேறு யாரையும் ப்ளேம் பண்ண வேணாம். அதனால தான் நான் இது பண்ணது. அண்ட் இதை பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ அதனால் எனக்கு இங்கே இதை ஷேர் பண்ணுறதுக்கு வந்து இன்னும் சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, வந்து இதை ட்ரை பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். அப்படி நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்னை டேக் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு சைடில் டேக் பண்ணுறேன், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நான் சொன்னது உங்களுக்கு எப்படி தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.